Welcome. So this is applications of trigonometry lesson 9th lesson. So already இருக்க last videos எல்லாத்துலயுமே trigonometry lessons ஓட videos எல்லாமே cover பண்ணியாச்சு 8th lesson. இது வந்து என்னன்னா applications of trigonometry. So trigonometry வந்து நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், நீங்க வந்து sin theta cos thetaலாம் எதுக்கு மேம் யூஸ் ஆகுது, இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்கல்ல, பாருங்க அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் இந்த சம்மே இருக்குது, சரியா? ஸோ வாட் இஸ் ஆர் கொஸ்டின்மா, ரீட் பண்ணுங்க. A circus artist is climbing a 20-meter long rope. Okay, so long rope which is tightly stretched. Okay, நல்லா நீட்டா இப்படிலாம் இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, and tied from the top of the vertical pole and to the ground. See students, இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின்ல அந்த கயர் அப்படிதான், நம்ம அந்த கயரை வந்து எங்க மாட்டிருக்காங்கன்னா டாப் ஆஃப் த வெர்டிக்கல் போல், டாப்புக்கும் அதுக்கப்புறம் எங்க மாட்டிருக்காங்கன்னா கிரவுண்ட். ஸோ அப்போ அந்த ரோப் வந்து எப்படி மாட்டிருக்காங்கன்னா ஒரு டாப்புக்கும் ஒரு கிரவுண்டுக்கும் இருக்கு, சரியா? சரி, அடுத்தது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். ஸோ வெர்டிக்கல் போல் இருக்கு இல்லையா, இங்க இருக்கு, இதுதான் வெர்டிக்கல் போல், சரியா? ஸோ நம்ம ஏன் இந்த இதை டாப்ல போட்டோம், இதுதான் டாப் ஆஃப் த வெர்டிக்கல் போல். ஸோ இங்கே தான் வந்து அந்த கயிறு வந்து என்ன இருக்குன்னா டைடுன்னு போட்டிருக்காங்க இல்லைம்மா, which is tightly stretched and tied from the top of the pole. ஸோ டாப் ஆஃப் த போல்ல இருந்து டு த கிரவுண்டு பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க, சரியா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். ஸோ நம்ம போல் எது, இதுதான் போல், வெர்டிக்கல் போல். ஸோ வெர்டிக்கல்னாலே வந்து என்னமா அர்த்தம், பர்பெண்டிகுலர் லைன் மாதிரி தான் அது, சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இருக்க கிரவுண்டை இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கணும்னா 90 டிகிரி. அப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் நமக்கு என்னதுமா, ரோப், கயர். ஸோ இந்த கயர் வந்து இப்படி தான் மாட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எந்த பேர் வேணால் கொடுத்துக்கலாம். புக்கில் ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உங்கள் எக்ஸாமில் என்ன பாயிண்ட்ஸ் தோணுதோ அது எழுதிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ், இங்கே ஒய், இங்கே இசட், சரியா? சரி, அடுத்த லைன் பாருங்கள். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். ஸோ அப்போ நம்ம இந்த இதுதான் நமக்கு தேவை. ஸோ வாட் இஸ் நீடட் டு ஃபைண்ட், இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ போலோட ஹைட், சரியா? ஓகே, ஸோ இஃப் த ஆங்கிள், see if the angle made by the rope with the ground level is 30 degree. so இதுதான் நல்லா ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிள் மேட் பண்ணுறது யாரு, by the rope. ஸோ பைனா என்ன அர்த்தம், ரோப்னால ஒரு ஆங்கிள் எங்க அப்படின்னா with the ground level. ஸோ கிரவுண்டுக்கும் ரோப்புக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஸோ இங்கே தான் 30 டிகிரி, சரியாமா? இங்கே வெர்டிக்கல் போல் இருக்கிறனால 90 டிகிரி. இங்கே நம்ம கண்டிப்பாக ஆங்கிள் போடக்கூடாது. மேலே வர ஆங்கிளுக்கு பேர் என்ன படிச்சிருக்கோம்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், சரியா? இங்கே இருக்க ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், கீழே இருந்து மேலே போகிறாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் நின்று நம்ம மேலே பார்க்குறாங்க அப்படின்னா வர்ற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இந்த இது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான், சரியா? கீழே இருக்க ஆங்கிள் கிரவுண்ட் லெவல் ஆங்கிள். ஸோ 30 டிகிரி. ஸோ போல் எங்கே இருக்குது, ரோப் எங்கே இருக்குது, ஆங்கிள் யார் மேக் பண்ணுறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருந்தா இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியாம்மா? ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு போகலாம், சரியா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி தீட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். மெயின் தீட்டா நமக்கு என்னது, சைன், காஸ், tan. ஸோ சைன்னா நம்ம ஆப்போசிட் சைட் பை hypotenuse and cosனா adjacent. so adjacent by hypotenuse. tan theta na இந்த மேல உள்ளத மட்டும் தூக்கி எழுதினா போதும், opposite by adjacent, சரியா? சரி, இப்போ வந்து இதுல நான் எந்த தீட்டா நான் யூஸ் பண்ண போறேன், இதுல வந்து ரோப்போட இது கொடுத்துட்டாங்க இல்லைம்மா 20 meters. so this is ரோப்போட ஹைட், சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யாரை கண்டுபிடிக்கணும்னா இந்த போலோட ஹைட்டு, சரியா? இப்போ நான் என்ன பண்ணோம்னா தீட்டா எங்கம்மா இருக்கு, இங்கே இருக்கு. தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு இது, இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ நம்ம இதை என்ன சொல்வீங்க, இது வந்து ஹைபாட்டனியூஸ்,
சரியா? கீழே YZ நம்ம என்ன சொல்லணும்? அட்ஜசன்ட். இது வந்து எப்பயுமே சேஞ்சு கிடையவே கிடையாது. ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆங்கிளில் கரெக்டாக 30 டிகிரி போட்டாச்சு. ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து இந்த XY தான், போல் தான். இது அட்ஜசன்ட்டு. ஹைப்பர்ட்னியூஸ் எப்பயுமே மாறாது. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள் கொஸ்டினில் இந்த தீட்டா மேம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம வேணால் 3 தீட்டா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ இது ஃபஸ்ட்டு சம்ன்றதுனால உங்களுக்கு நான் 3 தீட்டாமே கண்டுபிடிச்சு சொல்கிறேன் மிஸ். சரியா? கவனிங்க. இப்போ வந்து சைன் தீட்டா கண்டுபிடிப்பேன். சைன் தீட்டானா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது சைன் 30 டிகிரி ஆப்போசிட் சைடு. ஸோ 30 டிகிரிக்கு ஆப்போசிட் எதுமா? XY. கீழே வந்து என்ன போடுவோம்? ஹைபாட்டினியூஸ். ஹைபாட்டினியூஸ் என்ன போடலாம்? ஸ்ட்ரைட்டாகவே 20. சரியா? அடுத்தது நான் காஸ் 30 டிகிரி போடுறேன். ஸோ காஸ் 30. காஸ் 30னா யார் போடணும்? அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் வந்து YZ டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் 20. அடுத்தது tan தீட்டா, அதாவது tan 30 டிகிரி. ஸோ tan 30னா இதை வந்து அப்படியே மேலே இருக்கிறதையும் இந்த மேலே இருக்கிறதையும் அப்படியே எழுதினாலே போதும். ஆன்சர் XY YZ. சரியா? ஸோ இது எல்லாமே நான் எழுதிட்டேன். இதில் வந்து எனக்கு எந்த தீட்டா தேவை, எந்த தீட்டாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா XY. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ XY நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? XY. 20 இஸ் அ நோன் வேல்யூ. சரியா? ஸோ இதுதான் நமக்கு பெர்ஃபெக்ட். சரி, காஸ் 30 பாருங்களேன். YZ நமக்கு தேவையா? அட்ஜசன்ட் சைடு தேவையே இல்லை. கிரவுண்டோட டிஸ்டன்ஸ் அவங்க கேட்கல. ஸோ திஸ் இஸ் நாட் நீடட். ஓகே, இது ரெண்டையும் பாருங்களேன். நமக்கு XY வேல்யூவும் தெரியாது, YZ வேல்யூவும் தெரியாது, ரெண்டு வேல்யூமே தெரியாது. அப்போ நமக்கு இது தேவையே இல்லை. ஸோ tan 30 இஸ் நாட் நீடட். அப்போ நமக்கு எது நீடட்? ஒன்று சைன் தீட்டா தான் நீடணும். ஸோ இப்படி தான் நம்ம தீட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையுமே சைனு, காசு, டேனு இதெல்லாம் எழுதி பார்க்கணுமா மேம் அப்படின்னா தேவையில்லை. ஸோ இது ஃபஸ்ட் ப்ராப்ளம் இல்லையாம்மா, அதனால தான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ சைன் 30 டிகிரி, சைன் 30 டிகிரி நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. பட் ஸ்டில் ஐ எம் ரைட்டிங் அகெயின். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஆப்போசிட் by hypotenuse. So what is the opposite side of 30 degree? It is XY and hypotenuse எத்தனமா? 20. சரியா? So what is the value for sin 30? It is 1/2. So this is equal to XY by 20. So just cross multiplication தான். சரியா? இது இங்க போகணும். யாரு? இந்த 2. அப்புறம் திருப்பி 2 கீழே தான் வரும். அதுக்கு பதிலாக நம்ம அந்த 20 மட்டும் இங்கே கொண்டு போயிடலாம். So 20/2 equal to XY. So they cancel பண்ணா we get 10. So இது சென்டிமீட்டரா மீட்டராமா? மீட்டர் நினைக்கிறேன். So XY is equal to 10 meters. Finally நம்ம என்ன எழுதணும்? height of the pole. So the answer is vertical, அதாவது the height of the vertical pole சரியா is 10 meters. அவ்வளோதான் சம் புரிஞ்சுச்சாமா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டோட்டலி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்றது தான். டிகிரி எங்கே போடுறோம்? 20 சென்டிமீட்டர் கிவன் அந்த ரோப்போட லென்த்து. ஸோ அதை எங்கே போடுறோம்? இது எல்லாமே அந்த சம்மை வந்து கரெக்டாக கொண்டு போகும். தீட்டாவை தப்பாக போட்டாலும் ஆன்சர் தப்பாயிடும், 20யை வந்து வேறு இடத்துல போட்டாலும் தப்பாயிடும். ஸோ 20 மீட்டர்ஸ்ன்றது வந்து ரோப்பு, அதை இங்கே தான் போடணும். இது வந்து வெர்டிக்கல் போல். ஸோ வெர்டிக்கல்னு சொன்னோடனே நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி தான் இருக்கணும், வெர்டிக்கல் லைன். சரியா? ஹரிசாண்டல் லைன்னா எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். வெர்டிக்கல் லைனா இப்படி தான் இருக்கும். ஸோ வெர்டிக்கல் போல்னு அவங்க கொடுத்தாங்கனாலே நம்ம இந்த லைனை தான் வெர்டிக்கல் போல்னு எடுத்து. சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அவங்க எந்த கொஸ்டின் கொடுத்தாலுமே you have to do on your own. So that is important. Okay ma, thank you.